ஆமா, அடுத்த மேட்ச் நமக்கு தான். ரெடியா இரு. மாப்ள, 2 கெஸ்ட் பிளேயர் அழைச்சு வந்திருக்கேன். நம்ம தான் ஜெயிக்கிறோம். இப்ப எதுக்குடா தேவையில்லாம அவங்க 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்க? என்னடா ஆச்சு? ஏன்டா நீ வேற டீம்ல கெஸ்ட் பிளேயர் இருக்கலாம்டா. டீமே கெஸ்ட் பிளேயரா இருந்தா என்னடா பண்றது? என்னடா சொல்ற? என்னடா சொல்றியா? இப்படிதான் முன்னாடி 4 பேரை கூப்பிட்டு வந்த கெஸ்ட் பிளேயர்னு அவங்க எல்லாம் மெயின் பிளேயர் ஆயிட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க வெளியில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாப்ள, அவங்கள வச்சு விளையாடுறதுனால தானடா ஜெயிக்கிறோம். சொன்னா புரிஞ்சுக்கடா. வெளியூர் பசங்களை விளையாட வைக்கிறாங்க, உள்ளூர் பசங்களை வெளியில உட்கார வைக்கிறாங்கன்னு ஊருக்குள்ள என்ன அடிக்க வராங்கடா. எவன்டா என்கிட்ட சொல்றா, நான் பாத்துக்கிறேன். நீ பெரிய ரவுடி மேயர் தான் எங்களுக்கு தெரியும். இப்ப அழைச்சிட்டு வந்திருக்கே, யார அப்ப உட்கார வைப்ப? நான் மாமா இருக்காரு, வெளில உட்காந்துக்காரு. மாமா நோமா உட்கார வை. அந்த ஆளு என்ட்ரன் பீஸ் கொடுத்துருக்கான், அவரை உட்கார வைப்பியா நீ? அதெல்லாம் உட்கார வரா. மாமா வெளில உட்காரியா? மாமா போதே. ஐயோ, ஏன்டா அப்படி பண்ற? டேய், இப்பலாம் வெளியூர் பிளேயர் வச்சு விளையாண்டு ஜெயிச்சாதான்டா பெருமை. சொன்னா புரிஞ்சுக்கடா. உள்ளூர் பசங்களை விளையாட வச்சாதான்டா தெரியும் அவங்களோட திறமை. சரி, இன்னொரு ஆள் யார உட்கார வைப்ப? யாரும் அப்பல உட்கார வைக்கிறது? 2 பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா வெளியில உட்காரு. மாப்ள, உட்காரு. அப்புறம் நீங்க வாங்க. உட்காரு முதல்ல.